கடவுளாகிய யாவே கடவுளை துதிக்கும்படியாக இந்த நேரத்தை வாய்க்க செய்த யாவே கடவுளுக்கு நமக்காக தரை மட்டும் தன்னை தாழ்த்தின இயேசு கிறிஸ்து வழியாக கொடி நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். நான் வாசித்த பகுதி நம்ம நிறையா நேரம் வாசிச்சிருப்போம். நம்ம ஒவ்வொரு நாளும் வாசித்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் கடவுள் புதிய காரியங்களை, நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 30-40 வருஷம் அந்த பைபிள் படிக்கிறேன். போன வாரம் படிச்சிருப்பேன். அந்த கருத்துக்கு இந்த வாரம் படிக்கிறப்ப வேறு ஒரு பொருளை கடவுள் அதுக்குள்ளே அமிழ்த்தி வைத்திருக்கிறார் என்பதை, அதனால தான் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு என்ன உண்டு, நிலை வாழ்வு. அப்போ நம்ம இந்த வேதத்திலே நம்ம நிலைத்து நீடித்திருக்கும் பொழுது தான் வேத வசனங்களை நாம் தொடர்ந்து அதில் அந்த உணர்வு எப்படின்னாக்கா, இப்போ தான் நம்ம காதில் எதையோ ஒன்று மாட்டிக்கிறோம், செல்லை கொண்டு போய் எங்கேயா வச்சுக்கிறோம். அப்போ அது கூட என்ன உணர்வு, தொலைத்தொடர்பு. அந்த மாதிரி நம்ம கடவுளுடைய வசனங்களை நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னா, சொல்லுவார் சங்கீதம் 51:7 சொல்லும் பொழுது ஏசியா சொல்லுவார், நீங்கள் வசனங்களை எங்கே எழுதியிருக்கிறீர்கள், படிங்க, முடிஞ்சிச்சுன்னா 51:7. நீதியை அறிந்தவர்களே, நீதி, கடவுளுடைய நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. என்னுடைய வேதத்தை எங்கே வச்சிருக்கீங்க, இதயத்தில் வச்சிருக்கீங்க. எப்படி அந்த இதயம் நம்மளுடைய மொத்த உடல் அங்கங்களுக்கும் அதுதான் ஆதாரமாக இருக்குது. மற்ற எல்லாமே நல்லா இருந்து இதயம் செயல்படலன்னா ஒன்றுமே இல்லை, இல்லைங்களா? ஆனால் மூளை செயல்படலனா கூட இதயம் வேலை செஞ்சிருந்துன்னா அவர் ஏதோ ஒரு ஸ்டேஜில் இருக்காருமாங்க. அது என்ன ஸ்டேஜ் நம்ம வேண்டாம், அவர் இருப்பார், அவர் மரங்களை போல் இருப்பார், அவரால் செயல்பட முடியாது. ஆனால் இதயம் போயிடுச்சுன்னா எதையுமே நம்மளால் செய்ய முடியாது. எல்லா உறுப்புமே நல்லா இருந்தால் கூட அதான் பார்க்குறோம். சமயத்தில் விபத்துகள் அப்புறவங்களுக்கு அந்த இதயம் நின்றுச்சுனாக்கா மற்ற பார்ட்ஸு ஏதோ அவங்களால மூளை இழப்பு இந்த மாதிரிலாம் வந்தால் வேறு வரைக்கும் இந்த பொருளை நம்மளால் கொடுக்கும். இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் நம்ம என்ன பண்ணுது, தொலை தூரத்தில் இருக்க கடவுளோடு நம்ம என்ன பண்ணுது, தொடர்பில் வச்சுருக்கு. தொலை தொடர்பில் இருக்கிற நம்ம கடவுளை நம்மோடு அது கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால தான் அந்த வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. சங்கீதக்காரர் நிறைய இது மாதிரி அனுபவபூர்வமான காரியங்களை எழுதுறதை பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு காலத்தில் நம் கண்களின் இச்சைகள் மாம்சத்தின் 2:15 சொல்கிற மாதிரி உலகம் மாயை என்பதெல்லாம் நம்ம மனதார அறிந்திருந்தாலும் கூட அதிலேருந்து நம்மளால் இன்னும் விலக முடியாது. இப்போ என்னால் ஸ்வீட் திங்க முடியலன்னா ஸ்வீட்டை பார்த்து பிரயோஜனமே இல்லை. ஆனால் அப்படி ஸ்வீட் நான் சாப்பிட்ற நேரத்தில் எத்தனை வகையான ஸ்வீட் இருந்தாலும் நம்மளால் என்ன செய்ய முடியல. இது ஜாங்கிரி, இதை சாப்பிட்டா என்ன கிடைக்கும், இது மைசூர் பாக்கு, அப்புறம் இதை ஒன்றை சாப்பிட்டா போதும், நம்ம எதுலையும் நம்ம நிறுத்திக்கிறதில்ல, எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அதுதான் வாலிபம். எது வரைக்கும் நம்ம போக முடியுமோ அது வரைக்கும் போவோம். அதனால தான் நீதிமொழிகள் ஆசிரியர் சாலமோன் பிரசங்கில் எழுதும் பொழுது 12 சொல்கிறார் பாருங்க, 11 கடைசியிலையும் 11:1 சொல்லுவார். நான் சப்ஜெக்ட்டு தான் வரப்போகிறேன், நீங்கள் நினச்சிக்காதீங்க, தயவுசெய்து வரவே மாட்டேன், முன்னாடியே சொல்லிடுறேன். என்னோட வசனத்தை கொடுத்துட்டு அதுக்கே பேச மாட்டேன், நான் பேச முடியாது, எனக்கு பேச தெரியாது. அந்த மாதிரிலாம் ஒரே ஒழுங்குக்குள்ளே போய் பழகலை. அது ஒழுங்கினமா என்னன்னு எனக்கு தெரியல, யாராவது சொன்னால் தான். இப்போ சொல்கிறா இருப்பாங்க 12:1 படி, நீ உன் வாலிப பிராயத்தில். அப்போ நம்மளாம் எப்போ நினைக்கிறோம் சொல்லுங்கள், முடியாத பட்சத்துலாம் கடவுளே அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, உன்னுடைய முழு பலத்தோட. அதுதான் நீங்கள் ஒரு வாலிபர் அவரை கேட்பாங்க மத்தேயில, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது மத்தேயில சொல்லும்போது பாருங்களேன், நீங்கள் இதையும் கையில் வச்சுக்கோங்க, நான் திரும்ப வந்தாலும் வருவேன், இல்லை அப்படியே தாண்டி போனாலும் போடுவேன், வச்சுக்கோங்க. மத்தியானம் வரைக்கும் உங்களை வச்சுட்டு ஒப்பேற்றணும். 22 சொல்கிறாரு, ஒரு இளைஞன் அவர்கிட்ட என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா 19 மணிக்கு வசனம் ஆயிடுச்சு, 19:17 நீ என்னை நல்லவன் என்று சொல்கிறார். நமக்கு அப்படி சொன்னால் என்ன ஆகிடும், சும்மாவே நமக்கு ஒன்றும் புரியாது. இப்போ நல்லவன்னு சொல்லிட்டா அவ்வளோதான், நமக்கு தலைகாலே புரியாது, கையில் நடக்க ஆரம்பிச்சிடும், இல்லைங்களா? அதாவது தலைகால் தெரியாமல் கையில் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அவர் சொல்கிறார் பாருங்கள், உன் தகப்பன் இதெல்லாம் சொல்லிட்டான்னா வாலியத்தில் எல்லாமே. இப்போது முதலாவது ஒரு கற்பனை சொல்கிறார், 2வது கற்பனை சொல்கிறார், நீ என்ன செய்யணும்னு சொன்னால், நீ பூரண சர்க்குணராக இருக்கணும்னா என்ன செய்யணும்னு சொல்லிட்டாரு. படித்து சொல்லுங்கள், எனக்கு அதுலேயே வசனம் இருக்குது பாருங்கள். 19:20 சொல்கிறார், அந்த வாலிபர் அவரை நோக்கி, நான் இவைகளெல்லாம் நான் எப்போல்லாம் செஞ்சிட்ருக்கேன்,
சிறு வயது முதலே செஞ்சுருக்கேன். ஆனால் அதோடைய பொருள் அவருக்கு தெரியாது. சிறு வயதுலேருந்தே செஞ்சுக்கிட்டு தான் நான் இருக்கேன். ஆனால் என்ன சொல்கிறார் பாருங்கள், அப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இயேசுக்கு என்ன சொல்கிறேன், அப்படி இருந்தாலும் அவன்கிட்ட என்ன இருக்குது, ஒரு நிறைவு இருக்குது. நீ சிறு வயதுலேருந்து செஞ்சிருந்தாலும் நீ நிறைவடைஞ்சலன்னு சொல்ல. நம்ம கூட இப்போ நான் கூட சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ முதல்ல பார்த்தாங்க வாலிபர் பாடின பாட்டில் வாலிபர்கள் கூட இடறி விழுகிற காலம் ஏசியா 41 சொல்லும் பொழுது பார்க்குற பொழுது வாலிபர்கள் இடறி விழுகிறார்கள். இப்போ யார் தான் இப்போ வந்து கடவுள் பின்னாடி போவாங்க, கடவுளுக்காக காத்திருக்கிறவர்கள். அப்போ நம்ம காத்திருக்கும் பொழுது உடனே அந்த பலன் கிடைச்சிருமா அப்படின்னா அதுவும் கிடைக்கிறதில்ல. அப்போ நமக்கு அந்த டெஸ்ட்லாம் இருக்குது, அது ப்ராசஸ் ஆஃப் பியூரிஃபைங்னு சொல்கிறது இல்லைங்களா. ஒரு தங்கம் வெட்டி எடுக்கப்படுகிறது, ஆனால் அது நேராக நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு வராது. அப்போ அதுக்கு வந்து ப்ராசஸிங் ஆஃப் பியூரிஃபிகேஷன் சொல்கிறது. இப்போ நான் வந்து ரோம சபையிலாம் இருந்த பொழுது பாவம் செஞ்சுட்டா, ஆனால் நம்மளுடைய பொதுப்படையானக்குள்ளே பாவம் செஞ்சு மறைச்சிட்டா பரலோகத்துக்கு போயிடலாம், இல்லை நரகத்துக்கு, ரெண்டுமே கிடையாது இல்லைங்களா. பாவம் செய்த ஆத்துமாக்கள் உத்திரிக்கணும்னு சொல்லி உத்திரிக்க சொல்லலாம். இப்போ அவங்களே மாற்றிக்கிறாங்க, அது மாதிரிலாம் இல்லை. அது லேட்டஸ்ட்டு. இப்போ வந்து உத்திரிக ஸ்தலம்லாம் கிடையாது, அந்த மாதிரி ராங் இன்டர்பிரேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களும் கூட வேதத்தை வந்து தொடர்ந்து வாசிக்கிற பொழுது சில மாற்றங்களே அவருக்குள்ளே அங்கீகரிக்கிறார்கள். எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சங்கீதக்காரர் சொல்லும்போது 135 அவர்கள் கண்ணிருந்தும் காணாது, காது இருந்தால் தான் கேட்காது. நமக்கு கேட்கவே கேட்காது, அது வேறு விஷயம். ஆனால் இதையெல்லாம் நம்ம ஏன் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னாக்கா, இவ்வளவு காரியங்கள் ஒன்றும் வேறு இடத்துலேருந்தே வரல, எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது. நாங்கள் அதனால தான் சொல்கிறோம், இந்த வேதத்தை விட்டு வெளியில் எங்கேயும் போயிடாதீங்க. இப்போ நிறைய பேர் சேஷனசாமியுடைய பற்றி தவறான கருத்துக்களை சொல்ல வைத்திருக்காங்க. அவங்க அதுக்கு ஏதோ ஒரு ஆதாரம்லாம் சொல்கிறாங்க. நம்ம ஏன் இதில் இல்லாததை நாம் எடுக்கும் பொழுது, இதை குறித்து நாம் பேசுகிற பொழுது, அப்போ அது எராட்டிக்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இயேசு கிறிஸ்து நமக்கு தெரியும், அவர் வந்து பூரண மனிதனாக இருந்து மரித்தார் என்பதெல்லாம் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லிகிட்டு இருக்குது. ஆனாலும் இன்றைய நடைமுறையில் அப்படிலாம் நிறைய காரியங்களே மக்களாலே உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழலில் என்ன பண்ணியிருக்க, இந்த மாயையான இந்த உலகம் அவளை மயக்கிருக்கு. அதனால தான் நான் சொன்னேன் 12 என்ன சொன்னார், நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அப்படி நினைக்க நம்மளால் முடியுதா சொல்லுங்கள் ஆசிரியர்? வாலிப பிராயத்திலே நம்மளால் சிருஷ்டிகரை நினைக்க முடியுதா? உலக காரியங்கள். அதனால தான் சொன்னார் 143:2 சங்கீதத்தில் சொல்லும் பொழுது, அது மட்டும் படிக்கலாம், ஏன்னா அது ஒரு நல்ல வைட்டல் வசனம். 143:2 சுவாசமுள்ள ஒருவரும் யாருக்கு முன்பாக நீதிமான், கடவுளுக்கு முன்பாக யாருமே நீதிமானாக. நான் சொல்கிறேன், நீதியை அறிந்தவர்களே, இதயத்திலே வேதத்தை பதித்தவர்களேன்னு சொன்னவங்களை பற்றியெல்லாம் தான் சொல்கிறார். நாசியில் சுவாசமுள்ள ஒருவரும் அவருக்கு முன்பாக நீதிமான் ஆக முடியாததுனாலே அதுக்காக தான் நம்மளெல்லாம் விட்டு வச்சுருக்காரு. நம்மளை வந்து அப்படி கோல் பிடிச்சிட்டாருன்னா நம்மளாம் தேர மாட்டோம். அப்போ நம்ம இறக்கத்தின் காலத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா. நியாயப்பிரமாணத்தை வந்து கடவுள் முடிவு கொண்டு வந்துட்டா நான் சொல்கிறேன், நிறைய பேர் அதை ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவரும், இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்புறம் எதுக்கு நியாயப்பிரமாணம்? நியாயப்பிரமாணத்தை ஏன் பாவம் தான் நமக்கு இந்த புதிய பிரமாணத்தில் சொல்லிட்டாரு. நியாயப்பிரமாணத்தின் பாவங்களெல்லாம் நம்ம செய்யவே முடியாது, செஞ்சால் அதெல்லாம் முடியவே முடியாது. இப்போ அதை மாற்றுகிறார் இயேசு கிறிஸ்துன்னு மட்டும் நமக்கு தெரியும் இல்லைங்களா. என்ன பண்ணார், நீ வந்து ஒரு பெண்ணோடு அதை பார்க்குற பொழுதே நீ என்ன பண்ணிட்டேன்ட்டார். அப்போ இந்த காரியம் வந்து பழைய ஏற்பாட்டில் இல்லையே. பழைய ஏற்பாட்டில் இருந்தால் தாவீது பார்த்துருக்கவே மாட்டார் இல்லைங்களா. ஆமே, கரெக்ட். அப்போ அவருக்கு தெரியல, அது வேறு மாதிரி அப்போ பிரமாணங்கள். அதனால் இந்த பிரமாணங்கள் ஒரு நாளும் ஒருபோரும் ஒருவரையுமே முழுமைப்படுத்தவில்லை என்பதனால தான் கலாத்தியர்கள் எழுதும்போது பவுல் அந்த நியாயப்பிரமாணத்தின் காவலராக இருந்த அந்த பவுல் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணம் ஒருவரை ஒரு காலம் பூர்ணப்படுத்து. ஆனால் அதற்கு பின்பாக வந்த கிருபை பிரமாணமோ யாரை வேணாலும் முழுசுப்படுத்துது இல்லைங்களா. பவுல் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன் என்று பிலிப்பியர் 3 சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்களேன். நான் செய்யாத, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்களை படிக்கலாமே. 5 படிங்களேன். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். யாரு? பவுல். நியாயப்பிரமாணத்தை அப்போ கரெக்டாக கண்டுபிடி. இயேசு கிறிஸ்து கூட 8ஆம் நாள்
அங்கே போய் நான் 8ஆம் நாள் நியாயம் இதை விருத்த சேதனம் செய்தவன் இஸ்ரேல் வம்சத்தான் பென்யமீன் கோத்திரத்தான். இப்போ இதெல்லாம் நமக்கு பொருந்தவே பொருந்தாது இல்லைங்களா? அப்போ அதை மாற்றினா தானே நம்மளை உள்ளார கொண்டு போக முடியும். ஒரு ரூல்ஸ் போட்டுட்ருக்கோம், மினிமம் குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி வந்துங்க அப்படின்னு ஒரு படிப்புக்கு. அப்படி நம்ம படிக்கவில்லை, எஸ்எல்சி தான் படிச்சோம். இப்போ நம்ம அங்கே போகணும்னா என்ன செய்யணும்? குவாலிஃபிகேஷனை கேன்சல் பண்ணணும். பிஏ எல்லாம் படித்தவங்களெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. குவாலிஃபிகேஷனை மினிமைஸ் பண்ணணும். 10வது படித்தாலே போதும்னா தான் நம்மளாம் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். அந்த மாதிரி கிருபையின் பிரமாணம்ங்கிறது குருட்டாட்டமானது. யாரை வேணாலும் அவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தும் இல்லை. அப்போ அதனால தான் சொல்ல பவுல் சொல்கிறப்ப அதை திரும்ப படிங்களேன். 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரேலர் பெஞ்சமின் கோத்திரம். இந்த பெஞ்சமின் கோத்திரத்தில் நமக்கு ஒரு ஆளை தெரியும். முதல்ல ராஜாவானவர். அவருடைய சம்மிசிவ்னஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 19 பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளவு அந்த நான் என் எளியவன், சிறிய அந்த வம்சத்தில் நான் எளியவன். அப்புறம் என்ன நீங்கள் இதுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு நான் எந்த விதத்துலையுமே அருகதே இல்லைன்னு சொன்னேன் அதே சவுல். அப்புறம் நான் எப்படி போனாருன்னு நம்ம அது போன யாருடைய முடிவையும் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் நமக்கு எதுக்காக வச்சுருக்காரு? பாடமாக வைத்திருக்காரு. அப்போ தெரிந்து கொள்ள இது கடவுள். அப்போ செலெக்ஷன் தப்பா அப்படி சொல்ல முடியுமா? இப்போ தாவீதே பண்ணுறாரு. அவர் ஒரு கோத்திரம், அதே கோத்திரத்தில் சாமுவேலுக்கு பதிலாக அது சவுலுக்கு பதிலாக வேற ஒருத்தரை தேர்ந்தெடுக்கலை. அப்போ வேற ஒரு கோத்திரத்துக்கு வர்றார். அது மாதிரி தான் இஸ்ரேலருங்கிற ஒரு பெரிய ஜாதியில எல்லாம் பார்த்துட்டு அப்போ ஆனாலும் அந்த இஸ்ரேலரையும் ரட்சிப்பதற்காக தான் நான் வந்தேன்னு தான் சொல்கிறேன். இஸ்ரேலரும் ரட்சிப்படையணும், அதோடு சேர்ந்து மற்ற ஜாதியாரும் அடையணும். அப்போ அதை தான் பவுல் நிறைய இடங்களில் நீங்கள் எழுதும் பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய ஏங்களெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க முடியும். ரோமரில் இஸ்ரேலை ரட்சிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, அவருக்கு ரொம்ப வாஞ்சியாக இருப்பாங்களேன். 10:1 படிங்களேன். சகோதரரே இஸ்ரேல் ரட்சிக்கப்பட வேண்டும். இஸ்ரேலை ரட்சிக்கப்படணுங்கிறதுல என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமும் வேண்டிக்கிறேன். இப்போ நம்மலாம் வந்துட்டோம். இப்போ நம்ம பெரியப்பா, அண்ணன், தம்பி இதெல்லாம் இந்த விசுவாசத்துக்குள்ள வரணும். நம்ம எப்போயாவது போனால் போயிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய முடிவு மரணத்துக்கு அப்புறம் 2ஆம் மரணம் அந்த எழுந்திரிச்சு வரலைன்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு 1000 வருட அரசாட்சி காலத்தில் அவங்க ரட்சிப்புக்குள்ளே வர முடியாத ஒரு சூழல் வந்துருச்சுன்னா அவங்களாம் எங்கே வர முடியாது? நமக்கு எல்லாருக்குமே இப்போ ஏன் கல்லறையில் கொண்டு போய் ஒரே இடத்துல வைக்கிறோம்? ஒரே நேரத்தில் எழுந்திரிச்சு வந்துடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனாலும் இந்த மாம்சம் ஆவிக்குரிய காரியங்கள் போய் சிந்திக்கிறது இல்லை. நம்ம சிந்திக்க மாட்டோம். அப்படி தான் நம்ம நினச்சோம்னா எங்கே புதைச்சாலும் கடவுளை எழுப்புவார், எங்கே வேணாலும் யாரோட வேணாலும் கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த மாதிரியான பேசிக் விஷயம் தான். இந்த குள்ளரை நீங்கள் ஆழமாக போதான் நம்ம பேசிக்காக கடைப்பிடிச்சிட்டு வர எல்லா காரியங்களுமே உதவாது, நமக்கு பயன் தராது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ என்ன விசுவாசத்தில் விசுவாசம் இல்லாமல் இப்போ நம்ம நியாயப்பிரமாணத்தை பற்றி சொன்னால் நியாயப்பிரமாணம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு. ஆனால் ஆபிரகாமை செலக்ட் பண்ணும் பொழுது இல்லையே நியாயப்பிரமாணம். இப்போ அதை கொண்டு வந்து பின்னாடி சேர்க்கிறார். ஆபிரகாம் எதனால் நீதிமானான? இப்போ நம்மலாம் எதனால் வேணும்? அவ்வளோதான். அப்போ நியாயப்பிரமாணம் என்ன செய்யுது உங்களுக்கு? இல்லைங்களா? நியாயப்பிரமாணம் சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போல. ஆபிரகாமை ரெக்ரூட் பண்ணும்போது அவர்கிட்ட நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படலை. அப்போ ஆபிரகாமை செலக்ட் பண்ணும் பொழுது எதன அடிப்படையில் செலக்ட் பண்ணால் அவர்கிட்ட கிரியையோட கூடிய விசுவாசம் இருந்தது. இப்போ நம்மக்கிட்ட என்ன வந்துருச்சு? விசுவாசம் வந்துருச்சு. நம்மள்ட்ட என்ன காணப்படணும்? அதுதான் நம்ம பாடத்தில், அதுதான் நம்ம பாடம். இப்போ நம்ம இந்த வாசித்த பகுதியில் படிக்கலாம். லூக்காவில் 9ஆம் அதிகாரம் 62. அதான் கடைசி வசனம். அதுக்கு மேலே அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து. இப்போ நம்ம என்ன வந்துட்டோம்? விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டோம். கலப்பையின் மேல் கை வைத்து கிறிஸ்துவ வாழ்வதற்காக நம்மளை முன்குறித்து விட்டு என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எதனால நம்ம பின்னிட்டு பார்க்குறோம்? யாரெல்லாம் பின்னிட்டு பார்த்தா? லோத் எதுக்காக பின்னிட்டு பார்த்தாரு? லோத்துடைய மகள்களுக்கு அந்த சோதம் குமாரில் என்ன இருந்தாங்க? மருமகன்கள். நீங்கள் பார்க்கலாம், அவங்க போய் கூப்பிடுவாங்க அவங்களெல்லாம் வாங்கன்ட்டு. ஆனால் இது நமக்கு இன்றைக்கும் பிரச்சனை இருக்குல்ல. நம்ம சபையில் பொண்ணு வச்சுருக்கிறவங்க நல்ல பசங்க கிடைக்கணும்னு ஏங்கல்ங்கிறது ஒரு நியாயமான தகப்பன் தாய்க்குள்ள காரியம். வேறு சபையில் கொடுத்தா என்ன பண்ணுறாங்களோ, ஏன்னா நம்ம 5-1 6-1ன்னு சொல்கிற உலகம் பூரா வேறு மாதிரி இருக்கும்பொழுது நம்ம இந்த மாதிரி ஒன்று தான் கடவுள்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கிட்ட நம்ம இப்படிப்பட்ட மேலான விசுவாசத்தில் இருக்கிறது நம்ம வெளியில் போகிறப்ப அது மாதிரி அங்கே அந்த லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்தோட பேசிக் ரீசன் என்னென்னா
நம்மளுடைய மருமகனுங்கெல்லாம் பின்னாடி இருக்கிறானுங்களே, அவனுங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம வரோமே அப்படின்னு. ஆனால் அப்போ லோத்தை குறித்து சொல்லும் பொழுது பேதுரு எழுதுவார். 2 பேதுருல பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7, 8 படிக்கலாம். 7, 8, 9 படிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்க. இப்போ நம்ம சோதோம் குமாராவுக்கு ஒரு சின்ன டைட்டில், அங்கெல்லாம் யார் தான் இருந்திருக்கா? ஸோ அழித்தது எது நியாயப்படுத்த முடியாது, ஏன்னா அவருக்கு தான் ஏன் அழிச்சாருன்னு தெரியும். நம்ம மேலோட்டமாக தான் பார்க்குறோம். அக்கிரமக்காரருக்குள்ளே இவர் ஏற்கனவே வாசமாக இருந்திருக்கிறாரு. ஆனால் அப்படி வாசமாக இருக்க வேணான்னு தான் கடவுள் என்ன சொன்னார்? இவர் எங்கே போக சொன்னார்? கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து லோத் எங்கே போக சொன்னார்? மலைக்கு போனார். மலை எது? கண்மலையாகிய ஏசிஸ், அந்த மாதிரி வரணும். அப்படி தான். இப்போ அந்த மலைக்கு போகும்பொழுது அது ஏறுறதுக்கு சிரமம், அப்படிப்பட்ட இடங்களில் அநீதிகள் குறைந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி தான் அவரும் நினைச்சார் நம்மளை. ஆனால் இவர் மலைக்கு போகல. அப்படி போகிறதை குறித்தே ரொம்ப மலைச்சு போய் தான் என்ன பண்ணார்? சமவெளியில் தன்னார். இதே மாதிரி தான் முதல்ல ஆபிரகாம் மூட்டை தகராறு பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதும் இவர் கண்களுக்கு நல்ல காரியங்களை தான் பார்த்துட்டு, நல்ல வசதி, சமவெளி, விவசாயம் பண்ணால் நல்ல பலன் தரும். அப்போ இதெல்லாம் உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் கடவுளுக்கு என்றைக்குமே பிரியமாக இருக்கவே முடியாது. நம்மளை பிரியப்படுத்தவும் அவர்கிட்ட கொண்டு போய் நிறுத்த. அப்போ சில விஷயங்களை அவர் நம்ம விட்டு கொடுக்கவும், அதை விட்டுட்டு வெளியில் வர்றதுக்கு நம்ம மனப்பக்குவம். இந்த உலகம் நமக்கு இப்போ பிரசங்கி அவர் சொல்லும் பொழுது சாலமோனை போல் வாழ்ந்தவர்கள் இல்லை. ஏன்னா அவருக்கு உனக்கு முன்னாடியும் உனக்கு பின்னாடியும் இப்படிப்பட்ட ஞானம் யாருக்குமே கொடுக்கப்படலைனார். ஆனால் அது நமக்கு கொடுத்துருக்கார். அது நமக்கு தெரியும். ஏன்னா அவர் எழுதின அநேக காரியங்கள் விளக்கக்கூடிய ஞானம் இப்போ நம்மக்கிட்ட தான் கொடுத்துருக்கார். அதனால தான் சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? நீங்கள் அவரை நம்ம கடவுள் என்ன இயேசு கிறிஸ்து எதுக்கு அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்கிறார் பாருங்களா. இல்லை, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31 வசனம் படி. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும். இப்படி ஸ்டெப்பாக வரும். ஞானம் முதல்ல நமக்கு வேணும், அப்புறம் கடவுளுடைய நீதியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒழுங்கு வேணும், அப்புறம் நீதியும் அந்த நீதியின் மூலமாக நம்ம எப்படி பரிசுத்தமாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறதுங்கிறத பார்க்கணும். மீட்புமானார். அப்புறம் தான் உங்களுக்கு மீட்பு. நான் மேடல் ஏறி பேசுறதுனால நான் செத்துட்டா பரலோகத்துக்கு போனேன் நம்ம நினச்சேன்னா என்னை போல் அறிவியல் யாருமே கிடையாது. ஏனென்றால் எவரிடத்தில் அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அவரிடத்துல கொஞ்சமாக கேட்கவே இல்லை, அதிகமாக கேட்குறார். அப்போது யாருக்கிட்ட கடவுள் நிறைய ஞானம், விவேகம், வசனங்களை கொடுத்துருக்காரோ நம்ம அதுக்கு தகுதியாக நடக்கிறது தான் பார்த்தோம். அந்த தகுதி நம்ம விட்டு தாண்டிருச்சுன்னா, அதுதான் எபிரேய ஆசிரியர் எழுதும்போது 6ஆம் அதிகாரத்தில் 4 முதல் வசனங்களில் சொல்லும்போது பாருங்களேன், அதனால் அருமையாக சொல்வார். அது இவைகளெல்லாம் எனக்காக எழுதப்பட்டது, நமக்காக எழுதப்பட்டது கூட நான் சொல்ல முடியாது. இவைகளெல்லாம் யாருக்காக எழுதப்பட்டது? எனக்காக எழுதப்பட்டது. என்ன பாருங்களேன், 4லேருந்து பாருங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 முதல் சில வசனங்கள். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம். இப்போ நீதி, நியாயம், வெளிச்சம் எல்லாம் நமக்கு வந்துச்சு. ஏன்னா அவர் திருமுகத்தை பிரகாசிக்க பண்ணினா தான் வேதத்துள்ள அதிசயங்களே நம்மளால் காணவே முடியும். சங்கீதக்காரர் 119:18 கேட்குறாரு, உடைய வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி என்ன பண்ணணும்னு சொன்னார்? என் கண்களை திறந்துடலாம். அப்படி திறந்தால் தான் பார்க்க முடியும். அதனால தான் நிறைய இடத்துல பத்லமி போன்ற இந்த கண் தெரியாதவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, வேதத்தை பார்க்கறதுக்கு சொல்ல என் கண்களை திறந்தரலும்னு. நீங்கள் பார்த்துருக்கலாம். யோவான் 1:9 யோவான் 9ஆம் அதிகாரம் யோவான் 9ல் ஒரு சில வசனங்களை பாடிக்கலாம். இப்போ நம்மளை குறித்து அங்கே நியாயத்தீர்ப்பு எழுதுகிற யோவான் 9ல் பாருங்களேன், 37-38. இயேசு அவனை நோக்கி. இயேசு யாரை நோக்கி? அவரை நோக்கி. ஏன்னா எனக்கு இப்போ நான் நம்ம விக்டர் என்னை விட கம்மி தான், நான் அவன் இவன்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாதுன்னு இல்லை, சொல்லக்கூடாது. அப்போ சகோதரருக்கு நம்ம யார்? ஆபிரகாம் விசுவாசித்தான். யார் ஆபிரகாம்? என் பேரனா ஆபிரகாம் தான். அதனால் நான் அப்படி சொல்ல முடியுமா? அந்த ஆபிரகாம் வேறு. அப்போ ஆபிரகாமை குறித்து நான் சொல்லும்போது என்ன செய்யணும்? விசுவாசித்தார். அது எழுதப்படலை. ஏன்னா எழுதினவர்கள், மொழியாக்கம் செய்தவர்கள் யார்? பார்ப்பனர்கள். அவன் அப்படி தான் அவன் அம்மாவே அவ்வா எங்கே இருக்கான்னு தான் கேட்பான்.
இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ அவனுக்கு அந்த மாதிரி மரியாதை ஹானர் பண்ணுறதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அப்போ எல்லாரையுமே வந்து தரக்குறைவாகவே எழுதியிருக்கு. இப்போ இருக்கிற மொழியாக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கண் பொது மொழிபெயர்ப்பு கண்ணு தெரியாதவங்க நம்ம வழக்கமாக என்ன சொல்லுவோம்? குருடர்னு சொல்லுவோம். அது எவ்வளோ கொடூரமானது. ஆனால் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க? பார்வை குறைபாடு உள்ளவர்கள். எப்படி இருப்பார்? பார்வையற்றவர்கள், பார்வை குறைபாடு உள்ளவர். அப்போ நம்மளுக்கே மனசாட்சி சொல்லுதில் சில விஷயங்களை நான் மாற்றிக்க தான் வேணும்னு சொல்லலையா? இல்லைல்லாம் முடியாது, நான் அப்படியே தான் இருப்பேன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? பண்படணும். பண்பட்டதுக்கப்புறம் தான் கடவுள் நம்மளை பலப்படுத்துவார், அப்புறமேல் தான் அவர் பயன்படுத்துவார். அது ஒரு ப்ராசஸ். முதல்ல நம்ம பண்படணும். அப்படின்னா நிறைய நம்மக்கிட்ட இருக்க விஷயங்களே என்ன பண்ணணும்? என்ன விடணும் இல்லைங்களா? ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம் பாருங்களேன். இதையும் நான் சொல்லி முடிக்கல, சொல்லிடலாம், ஏன்னா இப்படியே மாறிட்டே போயிட்டுருப்பேன். அதனால் 37 படிச்சிங்களா? இயேசு அவரை நோக்கி என்ன சொன்னார்? இயேசு அவரை நோக்கி, நீ அவரை கண்டிக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். சரி, உடனே அவர் என்ன சொல்ல? 37 ஒரு 2-3 வருஷம் படிச்சிருங்க. உடனே அவர், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார். அப்பொழுது இயேசு, காணாதவர்கள் காணும்படியாக. இப்ப பாருங்க, இந்த வசனத்தை படிச்சு பாருங்க. காணாதவர்கள் காணும்படியாக. என்ன காணாதவர்கள்? பரலோக ராஜ்யத்துடைய அந்த அற்புதமான காரியங்களை காணாதவர்கள் காணும்படியாக. இதை குறித்தெல்லாம் ரொம்ப காலமாக யார்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கார் அவர்? இஸ்ரேல் ஜனங்கள். நீங்கள் அதை பற்றி பார்க்கணும்னா எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்தில், எபிரேயர் 1:1 1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின. யார் பிதாவுக்கு? எங்கள் தாத்தாவுக்கா? அவர் வேலாயுதன்னு பேர் வச்சிருப்பார். அவருங்களுக்கெல்லாம் இல்லை, இஸ்ரேலர் சொல்கிறார். முற்பிதாக்கள்ங்கும்போது இஸ்ரேலுக்கு. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறாரு? திருவுளம் பற்றின கடவுள். இதெல்லாம் அவங்களுக்கு பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ப்ராசஸ் வந்து கண்டினியூஸ் தான். ஆனால் அவங்க சொல்கிறாரு பாருங்க, இந்த கடைசி நாட்கள் என்ன பண்ணாருன்னா குமாரன் மூலமாக. ஏன், எதுக்காக அப்படி செஞ்சார்? அவர் இல்லை, அவர்களை குறித்து சொல்லும் பொழுது இதில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 13 பாருங்களேன், 45 13:45 44 படிங்க. அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். சரி, அடுத்ததையும் படிங்க. யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது. யூதர்கள் என்னத்தை பார்க்குறாங்க? கூட்டமாக. இப்போ நம்ம சபைக்கே 40 பேர் வந்தால் அதில் பாதி பேர் காணாமல் போவாங்க இடையிலேயே. ஏன்னா அவ்வளோ மக்களுக்குள்ளே அந்த வைராக்கியம். உண்மையை யாராலையும் ஒத்துக்கொள்ள முடியாது. உண்மை எப்போதுமே என்ன பண்ணணும்னா உறுத்தும் இல்லைங்களா? அதனால் இந்த சத்தியத்துக்குள்ளே அநேகர் வர முடியலைங்கிறக்க நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. இது யாரை முன்குறித்திருக்கிறோ அவங்களால தான் வர முடியும். ஏன்னா அதுக்கான பாடுகள்லாம் நமக்கு அந்த கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு நாளைக்கு இன்றைக்கி நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டாலும் உன்னில் என்ன போயிடும்? வியாதி போயிடும், வறுமை போயிடும், உன்னை சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் கடவுள் ஒன்று போயிடும். அது மாதிரி எங்கேயுமே நீங்கள் இதில் பார்க்க முடியாது. வேதம் பூரா படிச்சிங்கனாலும் பார்க்க முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏற்றிருக்கலாம், ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் யாருமே அந்த மாதிரி எல்லாம். சொந்த குமாரனையே கூட நம்ம அப்படி தான் பார்க்குறோம். என்ன பண்ணுறாரு? உபத்திரவங்களினாலே தான் சொந்த குமாரனை என்னப்படுத்தினாராம்? பூரணப்படுத்துறது. என்ன பண்ணுறது? கம்ப்ளீஷன் ஆகிறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டோன்னே நம்மளுக்கெல்லாம் மனசுக்குள்ளே என்ன வந்துடும்? நம்மக்கிட்ட இருக்க பிரச்சனைகளெல்லாம் உடனே தீர்ந்து போயிடும். ஏன்னா எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் இட்ஸ் ஓன் சொல்யூஷன் அப்படின்னு உலகத்தில் ஐடி கம்பெனியில் போடுவோம். ஆனால் இந்த சொல்யூஷன் என்னன்னா இயேசு கிறிஸ்து தான். பாடுகள் வழியாக தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு நிறைய சொல்லலாம். ஏன்னா அது ஆமாம். அதை இப்போ பாருங்களேன், அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. யூதர்கள் ஜனங்களை கண்டு பொறாமையினால் பெருமை இல்லை. இப்படி ஒரு நம்ம ஒரு யூத ஜனத்திலேருந்து ஒருத்தர் எழுந்திரிச்சு வந்து நம்ம இப்படி ஒரு பெரிய விஷயத்தை செய்யலைன்னு அவரால் நினைக்க முடியல. என்ன வந்துருச்சு? பொறாமையிலே என்ன செய்கிறாரு? நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரிடையாய் பேசி விரோதித்து தூசித்தார்கள். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது? இன்னைக்கு வரைக்கும் அதுதானே இருக்குது. நம்ம சொல்கிறத யாரால் கேட்க முடியுது? நம்ம கேட்காதுன்னு சொல்ல, யாருக்கு கடவுள் கேட்கிற காது? எல்லாரும் காது கொடுத்துருக்காரு, அது வேறு. ஆனால் அந்த காதுகள் எல்லாம் என்னவாக இருக்கணும்? நல்ல விஷயங்களை கேட்கக்கூடியதாக இருக்கணும். வேதத்தில் இப்படி இருக்கா? நீங்கள் பார்க்கலாம். அப்போ 11-17 படிச்சிங்கனாக்கா
நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, அவங்க அப்படியே ஏற்றுக்கிறது இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க பாரு 11-17 இதையும் வச்சுக்கலாம், அதுக்கு போகலாம். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற 17 போகணும். அந்த பட்டணத்தார் மனவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இது நல்லது, நம்ம எல்லாருக்குமே. ஏன்னா விதைக்கிற விதையில் அதான் ஏற்றுக்கொண்டார்கள். காரியங்கள் இப்படி இருக்கிறதா? இதுதான் பைபிள் ஸ்டூடெண்ட். காரியங்கள் இப்படி இருக்குதா? யார் வேணாலும் எதையும் இதில் பேசிடவே முடியாது. அப்போ நம்ம எதை பேச வேண்டும் என்பதை கடவுள் எதனாலே தர்றாருன்னு நம்ம பார்த்துட்டோம். 1 கொரிந்தியர் 1:31 அவரே நமக்கு ஞானம். அப்போ அந்த நீதி என்ன சொல்லணும்? அப்போ அந்த நீதி மூலம் அந்த நீதியிலே நாம் நிற்கிற பொழுது தான் பரிசுத்தம். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் முடிஞ்சாதான் மீட் பண்ண. நம்ம நேராக ஏசுக்கு சேர்த்தா நீனும் வீட்டாரும் ரிச்சிப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டாங்க, அது முடியவே முடியாது. அப்படின்னா 1,44,000 பேர் பவுல் அப்போஸ்தலர் காலத்திலேயே முடிஞ்சு பேர் முடியல. ஏனென்றால் அவர் தங்கள் இஸ்ரேலை பற்றி சொல்லும்போது 7 அப்போஸ்தலர் 7 சொல்கிறார் பாருங்களேன். ஸ்தேவான் சொல்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க. 7:51 வணங்கா கழுத்துள்ளவர்களே. என்ன கழுத்துங்க? இது மாதிரி ஒரு கழுத்து எங்கேயா நம்ம பார்க்க முடியுமா? இன்றைக்கு வரைக்கும் இந்த கழுத்து இருக்குது. வணங்கா கழுத்துள்ளவர்கள். நம்ம சொல்கிற எதையுமே அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த பாரம்பரிய மூடத்தன்மையிலே தான் அவங்களால இருக்கணும். அப்போ வணங்கா கழுத்துள்ளவர்கள், இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. இப்போ எங்கே விருத்த சேதனம் வேணும்? பூர்வ காலத்தில் மக்களுக்கு எங்கே விருத்த சேதனம் இருந்தது நமக்கு தெரியும். சர்க்கம்சைஷன். ஆமாம், மாம்சத்தின்படி விருத்த சேதனம் இப்பெல்லாம் போய் ரோமர் 2 எழுதிடுவார். அந்த விருத்த சேதனம் உடையவர்கள்லாம் கடவுளுக்கு பிரியமானவர்களாக நடந்ததே இல்லை. ஆனாலும் அவங்கள கடவுள் விடலை. ஏன்னா அப்போலேருந்து ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்தத்தின் காரணமாக தான் மோசேயுடைய அவர்கள் ட்ராவல் பண்ண 40 வருஷம் கடவுளுக்கு பிரியமாகவே நடக்கலை, உங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களை எல்லாம் எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தார்? எகிப்துலேருந்து கூட்டிகிட்டு வந்து அவ்வளோ பேர் எங்கே கூட்டிகிட்டு போகல? கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போகல. இதுதான் நம்ம நிலைமை. நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லிட்டார். நம்ம அவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் ஞானியாக எண்ணுவேன். ஆனால் நீதிமொழியாச்சா ஒருத்தன் ஞானிக்கிட்ட போய் இந்த மாதிரி ஒருத்தன் ஞானியாக என்கிறவனிடத்துல பேசுவதை காட்டிலும் மூடனிடத்திலே போய் பேசு, அதை விட சிறப்பான காரியங்களை அவன் உனக்கு கற்று தருவான். அப்போ ஞானம் நிறைய இடத்துல இல்லை. அதிக ஞானம் உனக்கு நோயை தான் உண்டு பண்ணும் அப்படின்னு அவர் எழுதிக்கிட்டே இருக்கிறார். அப்போ இதையெல்லாம் நம்ம எதுக்கு கேட்கிறோம் என்று பார்க்கிற பொழுது இந்த காரியங்களெல்லாம் அதை தான் சொல்கிறேன் நான். 17 வசனத்தை ஏற்றுக்கொண்டு இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை தினந்தோறும் என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம், இல்லைன்னா காலையில் வந்து சமையலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம், அதனால் ஒன்றுமே பயன்கலை. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு? அவர்கள் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று எனக்கு சேர்த்தான் சொல்கிறேன். இதை நான் ஏதோ உங்களுக்கு சொல்லிட்டு நான் நீதிமன்றாக விரும்ப முடியாது. அப்போ நான் என்ன செய்யணும்? நாள்தோறும் வேத வசனங்களை என்ன பண்ணுறோம்னா ஆராய்ந்து பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். நற்குணசாலிகளாக மாறுகிறார்கள். அப்போ நற்குணசாலிகளாக மாறினா அவங்கள்ட்ட வந்து எது வெளிப்பட்டிருக்கும்? நல்ல குணங்கள், நற்கிரிகைகள். அப்படி இல்லைன்னா கடவுளுக்கு சுகந்த வாசனையாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க முடியாது. நான் இந்த இப்போ நம்ம ஆசிரியப்பதில் 1000 பாடலில் பாடினீங்க. 1000 நாளை நாம் எங்கேயாவது செலவு பண்ணுறதை விட எங்கே செலவு பண்ணால் நல்லதுன்னு சொன்னார். கடவுளுடைய சமூகத்திலே காணப்படும்படியான. அதனால தான் நம்ம வந்து எங்கள் ப்ரேயர் நடக்குதுன்னு தேடுறோம். மான்கள் நீருடைய வாஞ்சிக்கிறது போல. ஏன்னா கடவுளுடைய ஒரு வசனம் கூட ஒரு சிலரை மாற்ற முடியும். நிறைய பார்த்துருக்கோம். ஏனென்றால் அவர் சொல்லுகிற பொழுதே சொல்லுவார், என் வசனம் எப்படி வராது? வெறுமையாக வராது. அது எதையாவது செய்யும். ஒன்று அவனுக்கு ஆசீர்வாதம், இல்லை 2ல் 1. இதெல்லாம் நம்ம நிறைய இந்த வேத வசனங்களை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரிஞ்சு கொடுக்கும். அதனால தான் 13 இப்போ நம்ம பார்க்கலாம். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்னு நமக்குலாம் தெரிஞ்சு போச்சு. 13 சொல்கிறார். அப்போஸ்தலர் 13 தகுதி உள்ளவர்கள் ஆக்கிறதுக்கு சொல்கிறார் பாருங்கள். இப்போ நமக்கு எப்படி அந்த ஆசீர்வாதம்? பவுலுக்கு வந்து எப்பொழுதுமே தன் சொந்த ஜனம் ரசிக்கப்படணும் அப்படின்னு அரசுக்குள்ள நிறைய இடங்களில் பேசுவார். அப்போ அதில் தான் 11 சொல்லுவார், நீங்கள் எங்கே ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? ஒலிவ மரம். ஒரிஜினல் ஒலிவ மரத்துலேருந்து சில கிளைகள் வெட்டப்பட்டிருக்கு. ஏன்னா வணங்கவே மாட்டேங்குது, வெட்டிட்டார். இப்போ நம்ம மாதிரி ஒன்றுமே அறியாத மூடா ஜனங்களெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணிட்டார்? ஓட்டிட்டார். இப்போ அவங்களுக்கு நடந்த நியாய தீர்ப்பை விட நமக்கு நடக்கிறது ரொம்ப எளிதுன்னு சொல்கிறேன். அப்படி தலைமுறையாக தாங்கிட்டு வந்த அந்த இஸ்ரேல் ஜனத்தையே வெட்டுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கலை. அப்போ உங்களை ஒட்ட வச்சுருக்காரு. அது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும்.
எவ்வளவு நம்ம கவனமாக நடக்க வேண்டும் என்பதையெல்லாம் நம்ம இதில் இப்போ என்ன மாதிரி ஒரு 10 வருஷம் படித்து தான் நிறையா வசனங்களை பேச முடியும். அதனால் பரலோகம் போகவே முடியாது, பரலோகம் போயிடவே முடியாது. அது 1 வருஷம் 2 வருஷத்தில் தலைகளாக பேசிட்டு இங்கேருந்து ரோமரில் இங்கே சொல்கிறார் பாருங்களேன், 19 படிங்களேன், ரோமர் 11:19. படிங்க. நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு, யார் ஒட்ட வைக்கப்படுவதற்கு? நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன், நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள், அந்த ஏற்கனவே அந்த மரத்தில் இருந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று. எப்படி போடப்பட்டது? முறிச்சு போட்டார். அப்படி சொல்ல பாருங்க, எவ்வளோ கொடூரமாக இருக்கும் பாருங்க. நம்ம கையை ஒருத்தர் முறிச்சா அப்படி இருக்கும். அப்போ அந்த கிளைகளை முறித்து போட்டுவிட்டு நீ சொல்லுங்க, தொடர்ந்து படி. முறித்து போடப்பட்டது என்று சொல்கிறாயே. இப்போ அது கெட்டதா நல்லதா? நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டிருக்கிறது. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். நான் விசுவாசத்தில் தான் நிற்கிறேன். இங்கே நிற்கிற வரைக்கும் இப்போ எண்ணத்தில் தான் நிற்கிறேன், விசுவாசத்தினால நிற்கிறேன். அப்புறம் மேட்டிமை சிந்தையாய் இதுதான் நமக்கு சொல்கிற காரியம். எனக்கு நிறைய தெரியும். என்ன வந்துடக்கூடாதுன்னா, அவர்களுக்கு கழுத்து பின்னாடியே போகாது. வணங்கா கழுத்துனா பெண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி மேட்டிமை வரக்கூடாது. ஏனென்றால் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அதை ஏதோ படம் போட்டு இது மாதிரி காமிச்சிட்டுலாம் போல. இயேசு கிறிஸ்து பற்றி பிலிப்பியரில் எழுதும்போது சொல்லுவார்ல, அவர் எவ்வளோ காலம் தாழ்ந்திருந்தாலும் இந்த 2 பிலிப்பியர் 2 அந்த மரணம் எப்படிப்பட்டதாக இருந்தது? சாதாரணமாக படுத்துட்டு மூச்சு விட முடியல, சிரமம்லாம், நம்ம ஆக்சிஜன்லாம் சப்போர்ட் பண்ணிட்டோம், அந்த எடுத்தோன்னு அப்படிப்பட்ட மரணம் அவர் அடைஞ்சார். அடி ஒன்றும் எப்படி இருந்திருக்குன்னு ரோமர்கள் காலத்தில் நடந்த அதெல்லாம் கூட்டம். அதெல்லாம் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ண வேண்டியதில்லை. அவங்களுடைய அந்த கொடூரமான தண்டனைகளுக்கு முன்பாக பலமுள்ளவனே நிற்க முடியாது. ஏன்னா அப்படி தான் அவங்க அந்த நீக்ரோக்கள்லாம் அடிமைப்படுத்துகிற பொழுது அவ்வளோ ப்ரூட்டலாக தான் நடந்துக்குவாங்க. அப்போ அந்த அடிகள் எத்தனை அடி வாங்கியிருப்போம். பவுல் மாதிரி கொஞ்சம் நல்ல முரட்டாளாக இருந்த வச்சு தான் 1 குறைய 40 அடி. ஆனால் எவ்வளோ காலம் வாங்கியிருந்தாரு? 5 தடவை வாங்கினேன். அப்படிலாம் வாங்க முடியாது இயேசு கிறிஸ்துவால். ஏன்னா அவர் போய் எங்கேயும் ஜிம்முக்கெல்லாம் போகல. அவர் ஜிம் போகிற நேரம் 3 வருஷத்தில் ஊழியம் தான் செய்ய நேரமாச்சு. அப்போ அவர் அந்த மரணத்தில் கூட அவர் என்ன பண்ணலைன்னா கீழ்ப்படிந்தார். அது வரைக்கும் அந்த தாழ்மையை வெளிப்படுத்தினார். ஒரு வார்த்தை பேதுரு எழுதுவார், அவர் வையப்பட்டும் பேசலை. இதெல்லாம் உங்களால் முடியுமா அப்படின்னு நம்ம லைஃப்பில் பார்க்கணும். ஏன்னா யாராவது நம்மளை பற்றி எதாவது சொன்னால் என்ன திரும்பி எப்படி சொல்லலாம்ங்கிறதுக்கே பல மாதங்கள் யோசிக்கிற உலகத்தில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அப்பயே அவன் பிரதர் சொல்கிறார், அப்போ எப்படி ஒருத்தருக்கு பதில் கொடுத்து அவங்கள அடைச்சிடணும் அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் எல்லாமே எதனாலே நாம் நடக்கிறது என்று நினைக்கிறோம். கடவுள் எல்லாம் வல்லவர், அவர் கரங்களிலே நம்ம எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தோம் இல்லைங்களா? அதனால தான் சொல்லும் பொழுது, இப்போ உன் பாரத்தை எங்கே கொண்டு வச்சிருந்தாரு? வெயிட் மிஷினில் வைக்க சொல்ல. என்னிடத்திலே உன் பாரங்களை வைத்துவிடு, நான் அதற்கு வேண்டிய காரியங்களை செய்வேன்னு சொல்லக்கூடிய நம்முடைய கடவுள் மகத்துவமான கடவுள். நம்மளாலே முடியாது, அவராலே முடியும். ஏன்னா அவராலே முடியாது எதுவுமே இல்லை. அதனால் நம்ம ஒவ்வொரு சிறிய விஷயங்களையும் கூட யாரை தானே முதன்மைப்படுத்த வேண்டும் என்று பார்க்குறோம். எல்லாம் அல்ல கடவுளை அவருடைய குமாரன் மூலமாய் முழுமைப்படுத்தி நம்ம செய்யக்கூடிய விஷயங்களே தான் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அப்போ நல்லது அவைகள் விசுவாசனாலே உறுதி பண்ணால். இப்போ நமக்கு சொல்கிறார் பாருங்களேன், 20 படிக்கலாம், படிச்சுட்டே இருக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் வசனங்கள். நல்லது அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. அவை விசுவாசத்தினாலே முடிக்கலை. அது எந்த விசுவாசத்தில் முழுகி போடுறது? அவிவிசுவாசம். அவை விசுவாசத்தில் இல்லை, அவிவிசுவாசத்தினாலே அவை முறித்து போடப்பட்டது. நீ விசுவாசத்தினாலே, நான் விசுவாசத்தினாலே என்ன பண்ணுறேன்? நிற்கிறேன். மேட்டிமை சிந்தையா இராமல் பயந்திரு, பணிந்துரு. பயந்தெல்லாம் இருக்கு அவனுக்கு. கடவுளுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுள் ஒன்றும் பூச்சாண்டி இல்லை. நான் அடிக்கடி அதை தான் சொல்லுவேன், கடவுளுக்கு முன்பாக நம்ம என்னதமாக இருக்கணும்? பணிந்திருக்கணும். இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு முன்பாக மரண பரியந்தம் பணிந்திருந்ததை தான் நம்ம சொல்கிறோம். அவர் கீழ்ப்படிந்தவராய் தன் மரண பரியந்தம், அந்த மரணத்தின் கொடூரத்தை தான் உங்கள்கிட்ட போய் எடுத்து பேசினேன். எப்படிப்பட்ட மரணம், அந்த மரணத்தில் கூட அவர் ஒரு வார்த்தை தாறுமாறாக பேசலை. அந்த பண்புகளை நாம் கற்றுக்கொண்டு விட்டோமா அப்படின்னா நம்ம தைரியமாக சொல்லலாம், நமக்கு ரட்சிப்பு நெருங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த நிலையில் நம்ம இன்னும் போகல. 1 கொரிந்தியரில் சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்கிறாரு, 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் மட்டும் படிங்களேன்.
உங்களில் சிலர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள் முழுசும் படிச்சிருங்க. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் இப்போ நாமத்தினாலும் நான் நல்லவன், அதனால கடவுள் என்னை ரெக்ரூட் பண்ணல. நான் ரொம்ப உத்தமனாக நடந்தேன், சன்மார்க்கன. இப்போ யோவ மாதிரிலாம் என்னை பற்றியெல்லாம் ரெக்கார்டு ஃபாலோ எழுத முடியாது, மெயின்டைன் பண்ணுவேன். அப்போ நான் நீதிமானாக இல்லை, யோக்கியனா எல்லாம் சொல்கிறாரு. உங்களில் சில எப்படிப்பட்டவர்களாக இந்த எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து மேலே சொல்கிறாரு பாருங்க. 10 திருடரும். திருடர்னா என்ன? பொருளாசை இருக்கலாம், மற்றவர்கள் சுதந்திரத்தை திருடலாம் இல்லைங்களா? இதயத்தை திருடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அப்படி தானே நீ பார்க்குற நிறைய இதய திருடர்கள் இருக்காங்க. ஆனால் முடிவு என்னங்கிறத நம்ம சொல்லலை. இப்படி நிறைய திருடர்கள் இருக்க. திருடர்களாகவும் பொருளாசைக்காரர்களாகவும் வெறியரும், கொள்கையிலே வெறி, எதையாவது நம்ம சொல்கிற காரியத்தை ஒத்துக்கலாம் வெறியோட மோதுகிறவர்களாகவும், உதாசீனரும், யார் சொன்னாலும் அதை மதிக்கிறதே இல்லை, உதாசீனராகவும், கொள்ளைக்காரர்களாகவும், தேவனுடைய ராஜ்யத்தை இவரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்கணும். எவ்வளோ விசுவாசம் வேணாலும் இருக்கலாம், டன்னு கணக்கில் விசுவாசம் முதுகில் வச்சுட்டு இருக்கலாம். ஆனால் அதனால் பரலோகத்துக்கு போயிடவே முடியாது என்பதை மட்டும் நம்ம அடிக்கடி இந்த ரிவைவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் எங்கள் அப்பா இருந்தார், எங்கள் தாத்தா இருந்தார், எங்கள் தாத்தாவுடைய தாத்தார், அவங்களாம் இருந்தாங்க, இறந்தாங்க. நானும் இறந்துட்டா என்ன தான் பண்ணுவேன்? மரித்தவர்களோடு தான் இருக்க முடியும். ஆனால் அந்த சுதந்திரத்துக்கு போகிறதுக்கு எனக்கு இந்த பேசிக் வேணும். சொல்கிறாரு பாருங்க, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக தான் இருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறோம். நிறைய பேர் நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டியதில்லை. இவர் இப்படிங்க, அவர் அப்படிங்க நம்ம சொல்லணும். அவர் கடவுள் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு நாள் வரவு சொல்லணும். 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுங்கிற போது நம்ம அடுத்த அதெல்லாம் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் இல்லைங்களா? நமக்கு வர்ற வருமானத்தில் எப்படியெல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்னு நம்மளால் கணக்கு பார்க்க முடியுதுங்களா? அது மாதிரி இவர் சொல்கிறாரு, உங்களில் சில இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியில் கழுவப்பட்டீர்கள். எப்படி பாருங்க, அவருடைய நாமத்தினாலும் கடவுளுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டு என்ன பண்ணணும்? பரிசுத்தமாக்க. இப்ப பாருங்க எப்படி சிஸ்டமேட்டிக்கா கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். நீதிமான்கள் ஆக்கி. இப்போ இந்த நீதியிலே நம்ம எப்படி நமக்கு நிறைய இடங்களில் ஏசுக்கு சொல்ல 10:22 மத்தையில் இல்லை அப்படி இல்லை 10:22 அதே தான். என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் என்ன பண்ணுவீங்க? ஏன் அவர் பெரிய எல்லாத்தையும் செய்கிறோம், எல்லோரும் நம்மளை நேசிக்க வேண்டியதானே, அப்படி தானே செய்யணும். அப்போ இந்த சிஸ்டத்துலேயே பார்த்தீங்கன்னா இது இருக்குது இல்லைங்களா? இந்த சிஸ்டத்துலேயே என்ன இருக்குது? எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், அப்புறம் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே. அப்படி பகைக்கிறப்ப நீங்கள் நேசிக்கிறவங்களே கூட உங்களை பகைக்கலாம். நீங்கள் நிறைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கலாம். நமக்கு எது எப்போ நடக்கணும்லாம் தெரியாது. ஆனாலும் அவருடைய சமூகத்தில் என்ன பண்ணணும்? யோபுவை எதுக்கு நமக்கு வெளிப்படுத்தியிருக்காருன்னா அவருடைய டாலரன்ஸ் தான். இந்த டாலரன்ஸு கொஞ்சம் மேட்சிங்காக தான். நம்ம இதை விட அதிகமான டாலரன்ஸ் யாருக்கு வந்துச்சுன்னு பார்க்கும் பொழுது நம்முடைய குருவாகிய இயேசு. ஏன்னா அவருக்கு நிகர் எவருமே கிடையாது. அப்போ அந்த டாலரன்ஸ் பார்க்குறோம். அப்போ நீங்கள் முடிவு பரிந்தும் நிலைத்திருக்கிறவர்களுக்கு தான் என்ன ராஜ்யம் கிடைக்கும்? நீதிமானாகவும் ரட்சிப்புக்கும் போக முடியும். நம்ம இந்த வசனத்தை நான் இவ்வளோ நேரம் பேசிட்டேன், அதனால் பிரதர் டெஃபினட்டாக போயிடுவார் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஏனென்றால் எசேக்கியலுக்கு எழுதும்போது சொல்கிறாரு பாருங்களேன், அதனால் நீ படித்து வச்சுக்கோங்க, உபயோகப்படும். ஏன்னா 13 படிங்களேன், 33:13. ஆமாம், எசேக்கியல் 33:13. பிழைக்கவே பிழைப்பாய் என்று. பிழைக்கவே பிழைப்பாய், நீ இனிமேல் சாக போகிறதே இல்லை. ஏன்னா ரட்சிப்புக்குள்ளே வந்துட்ட, உனக்கு அழியாமை கொடுத்துட்டாரு. என்னென்ன கொடுப்பார்? முதல்ல சாகாமை, அழியாமை, அப்புறம் மேன்மை. இப்படி நம்ம அவரோட அமரக்கூடிய ஒரு சிலாக்கியம்லாம் கொடுக்கணும். அப்போ இதை பார்க்கும்போது என்ன பண்ணுற? பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும் போது. யாருக்கு சொல்கிறாரு இதை? நீதிமானுக்கு சொல்கிற பொழுது அவர் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால், அவர் தன் நீதியை நம்பி அவர் அநியாயம் செய்தால் அவருடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. இதுதான் நம்ம 1 லிட்டர் பாலில் 50 லிட்டர் மோரா ஊற்றுறோம், தண்ணி ஊற்றுவாங்க. ஆனால் மோர் ஆகிறதுக்கு இல்லை இந்த பால் தயிராகிறதுக்கு 50 லிட்டருக்கு 50 லிட்டர் தான் இது ஊற்றுறதில்ல, 2 சொட்டு 3 சொட்டு. அது மாதிரி அவனுடைய நீதிகள் நினைக்கப்படுவதில்லைங்க. அது மாதிரி தான் யோபுடைய மன்னிக்கணும், நம்ம லோத்துடைய நீதி நினைக்கப்படவே இல்லை. ஏனென்றால் அவர் கையை பிடிச்சி கடவுள் காப்பாற்றி கொண்டு வந்து தூதர் மூலமாக வந்து எங்கேயோ போனார், அவரால் முடியாதுன்னு சொன்னால் அந்த முடிவு நமக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கு. அவர் நீதிமானாக கூட நிற்க முடியல. நீங்கள் அந்த ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் தான் நம்ம போக விரும்பலை, ஏன்னா அது நம்ம வேதத்துக்கு தேவையில்லாது. அந்த வம்ச வரலாறுகளை குறித்து சொல்லும்போது இங்கே ஒரு இடத்துல சொல்கிறாரு பாருங்களேன், தீத்தில் 5
தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தீத்து 1 அதன் தீத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 9 படிங்களேன். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்தும் உண்டாகிற வாக்குவாதங்களாலே என்ன பண்ண இவைகளெல்லாம் நீ என்ன பண்ணணும்? உங்ககிட்ட வச்சுக்க. ஆனால் என்ன பண்ணிடணும்? விலகிடணும். இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வச்சுருந்துட்டு நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம பைபிள் நிறைய பேருக்கு நீங்கள் பார்க்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்ம ரோட்டில் போகும்பொழுது இந்த பக்கம் போனால் தஞ்சாவூர்னு இருக்கும், வழிகாட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது என்னைக்கா தஞ்சாவூர் போயிருக்கா? அந்த வழிகாட்டி போவாது. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் வெறும் வடிகட்டியாக போயிடும். நிறைய விஷயங்களே கடவுள் நம்மள்ட்ட வடிகட்டினா நம்ம வெறும் வழிகாட்டியாக தான் இருப்போம். நம்ம எங்கே போக முடியாது? அந்த கானான் தேசத்துக்கு போக முடியாத இஸ்ரேலரை போல் நாமும் கூட அந்த பரம கானானை காண முடியாதவள் ஆகிடும். ஏன்னா வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசங்கள். நம்ம அந்த கிராஃபிக் போட்டோம்னா அந்த வார்த்தைகள் தரைமட்டத்தில் இருக்கும், நம்மளுடைய கிரியைகள்லாம் அவ்வளோ மோசமானதாக தலைக்கு மேலே இருக்கும். அதனால தான் நிறைய இடங்களில் சொல்லும் பொழுது பவுல் இதெல்லாம் வாழ்க்கை அனுபவங்களை தான் சொல்லும் பொழுது எபேசியரில் சொல்லும் பாருங்களேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம். எப்போ பிரதர் முடிக்கணும்? காமன் முடிச்சிடலாம். 4:2-3 வசனங்களை படிங்களேன். மிகுந்த மனத்தாழ்மையும் இதெல்லாம் நமக்கு அடிக்கடி சொன்னால் கூட வரமாட்டேங்க. நானும் பார்க்குறேன், நிறைய இடங்களில் பார்த்துட்டேன். ஆனாலும் நம்ம சொல்லணும் இல்லைங்களா? பாருங்களேன், உங்களுக்கு ஒரு இடத்துல முதல் வசனம் படிங்களேன். 4:1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே கட்டப்பட்டிருக்கிற நான் யார்? இருங்க, நான் கேட்குறதுக்கு இன்னும் யார்கிட்டையும் நான் பதில் எதிர்பார்க்கல. பவுல் சொல்கிறார், நான் உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவரு சொல்லிட்டாரு. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. இல்லை, நீங்கள் இன்னும் மேலே முழுசும் படிக்கல. நான் உங்களுக்கு சொல்கிற புத்தி என்னவெனில், புத்தி என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடங்க, பாத்திரவான்களாக நின்றாதீங்க. நிறைய பேர் பாத்திரம்லாம் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தால் இந்த கைகாட்டி மாதிரி தான் நம்ம நிற்கும். நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டலாம், நம்ம போக முடியாது. ஏன்னா அந்த பாத்திரவான்களாக நம்ம என்ன செய்கிறோம்? நிற்கிறோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறாரு? நீங்கள் நிற்காதீங்க, பாத்திரவான்களாக நடங்க. அதுக்கு என்னென்ன பாலிசி கொடுக்குறா பாருங்க. இன்சூரன்ஸுக்கு சில பாலிசி இருக்குங்களா? அது மாதிரி அந்த பாலிசியில் என்னென்ன கவரேஜ் ஆகுதுன்னு பாருங்கள். மிகுந்த மனத்தாழ்மை இது ஒரு மனுஷனுக்கு இருந்துட்டா நிச்சயமாக யோபுக்கு அது இருந்தது இல்லைங்களா? கூட இருந்த மனைவியே என்னத்துக்கு இனிமேல் உனக்கு ஒரு வாழ்வை, நான் இன்பத்திலும் துன்பத்திலும் சொன்னேன். அந்த மாதிரி இன்பத்தில் மட்டும்தான் அவங்கள ரெக்கார்ட் பண்ணி, துன்பத்தில் உன்னால் வர முடியாது. ஸோ இதுக்கு மேலேயும் உன்னால் நான் பாடுபட முடியாது. என்ன சொல்லிட்டாரு? கடவுளை தூச்சி செத்து போயிடும். ஒரே நாளில் முடிச்சு நாங்கள் 3ஆவது நாள் கறி விருந்து வச்சுட்டு நாங்கள் பாட்டு சந்தோஷமாக போயிடும் இல்லைங்களா? அது முடிஞ்சிருச்சு அந்த கதை. ஆனால் இங்கே அப்படி இல்லை. என்ன பாருங்களேன், மனத்தாழ்மையுடையவர்களாய் சாந்தம் இல்லைங்களா? பிலிப்பியரில் சொல்லும்போது பாருங்களேன், 4 பாருங்களேன், பிலிப்பியர் 4:5 பாருங்கள். உங்களுக்கு சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. இது அப்படி தெரியணும். சாந்த குணம் என்ன பண்ணணுமா? அப்போ அது எப்படி இருக்கணும்? சொந்தக்காரங்களை பார்த்தா சிரிக்கிறது, வேண்டாதவங்க பார்த்தா வெறுக்கிறது, இதெல்லாம் ஒத்து வர இந்த பாலிசி, இந்த விசுவாச உடன்படிக்கைக்கு. நம்மளுக்கு வேணுங்கிறவங்க அவங்களால ஆதாயம் தான் அவங்கள பார்த்து சிரிக்கிறது, இவங்களால் ஒன்றுமே. அதனால நிறைய இடங்களில் யோவான் எழுதும் பொழுது நீங்கள் மினுக்கு வஸ்திரம் தரித்தவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறீங்க, கந்த வஸ்திரம், அங்கேயே உன் டிஃப்ரென்ஸை காமிச்சிட்டிங்கன்னா நீ எங்கடா பரலோகத்துக்கு? அப்போ எல்லாம் நம்ம சற்றேனும் தகுதியே இல்லாதவர்களை நம்ம இந்த மாதிரி விசுவாசத்தில் கொண்டு வந்து நிறுத்தி, இப்போ பிரதமரை பற்றி பேசுகிறவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஆனால் எல்லாவற்றையுமே கொண்டு வந்து செயல்படுகிற கடவுளை பற்றி நான் பேசுகிறேன்னா எனக்கு எவ்வளவு கனம் கொடுத்துருக்கார். அந்த நாமத்தை உச்சரிக்கக்கூடிய அந்தஸ்து எனக்கு கொடுத்துருக்காருன்னா அந்த நாக்கை நான் என்ன செய்யணும்? தரையில் தேய்க்கணும். இந்த நாக்கு வேறு எதுவும் அழுக்கும் அதில் ஒட்டக்கூடாது. செய்வோமா? நம்ம தரை மட்டும் நாக்கை தேய்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? பணியணும். அவ்வளோ தூரம் பணிஞ்சாதான் கடவுளத்தில் நம்மளால் உயர முடியும். இந்த பணிவு நம்மிடத்துல காணப்படலை அப்படின்னா எவ்வளவு நான் பேசலாம். இந்த வேதத்தை குறித்து இன்னும் 2 மணி நேரம் அவர் டைம் கொடுத்தா பேசிகிட்டு இருப்பேன்.
ஆனால் அவர் கேட்கணுமே. நான் அப்படி தான் சொல்லுவேன். ஒருத்தர் பிரதர் பேசினார், பிரதர் நான் எடுத்து பேசணுன்னா, ஆமாம் நீங்கள் பேசுவீங்க, யார் கேட்குறது பிரதர்ன்னு. என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்கன்னா, சும்மா சிரிச்சுக்கிட்டு தான் பிரதர் சொல்லுங்கள், பேசுங்க. அது மாதிரி நான் பேசுவேன், கேட்கணுமே. நான் பேசுகிற காரியங்களிலே கேட்கிறவர்களுக்கு ஆர்வம் இல்லாத காரியத்தை, வேண்டாத பதார்த்தத்தை வேணுங்கிற அளவுக்கு போட்டு என்ன பிரயோஜனம்? கொஞ்சமாக இருந்தாலும் ருசி உள்ளவர்களையும் என்னோடு கூட பகிர்ந்து கொள்வதில்லை. நான் கொஞ்சோண்டு அப்பந்தான். அவர் அந்த 12 அப்போஸ்தலரோட சரீரத்தை வந்து பங்கிட்டு 13ஆம் அதிகாரம் யோவானில் பேசும் பொழுது நம்ம பார்க்குறோம், அந்த அப்பம் பிட்குதல் 4-5 பிரெட் வச்சு பிரியும். ஆனால் ஒரே அப்பத்தில் எத்தனை பேருக்கு அவர் ரொம்ப போட்டு கொடுத்தார்? இது என் சரீரம். இல்லை ஒரு டன்னு கணக்கில் வைன் வச்சுட்டு இது என் ரத்தம்னு சொன்னாரா? கொஞ்சம் தான். அந்த கொஞ்சத்தில் நம்ம எப்படி ஒருத்தரோட ஒருத்தர் இணக்கமாக இசைவாக விட்டு கொடுத்து, இல்லைங்களா? ஒருத்தர் மேலே ஏறுறதுக்கு உயரம் பற்றணும்னா நம்ம என்ன செய்யலாம்? தாழணும், என் முதுகில் ஏறி போங்கங்கணும். அப்போ அவர் மேலே போயிட்டாருன்னா என்ன செய்வார்? கை நீட்டி என்னையும் தூக்குவார். இப்போ இது இந்த பாலிசி நல்லா தானே இருக்குது. அதை தான் இந்த வேதம் நன்றாக கற்றுக்கூடாது. அதனால தான் சொல்கிறாரு, உங்கள் சாந்த குணம். அப்போ சபையாருக்கு தெரியும். ஏன்னா நான் இது உள்ளார வரும்போது எப்படி இருப்பேன்? வெள்ளை சட்டை போட்டுருவேன், இல்லைங்களா? உள்ளார அழுக்கு பண்ணின்னு இருக்கேன், அது விட்டுருங்க. இப்போ எனக்கு நான் அப்படின்னு இல்லை, நல்ல பண்ணி தான் போட்டிருக்கேன், இல்லைங்களா? உள்ளார அழுக்கு பண்ணின்னு இருக்கேன், கீழே வந்து அண்டர்வேர்லாம் கிழிஞ்சி இந்த பக்கத்தில் ஒரு கால் அந்த பக்கத்தில் ஒரு கால் இருக்கு. ஆனால் மேலே நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் கோட்டு கூட சமயத்தில் போட்டுக்கலாம், போட்டுட்டு இருப்போம். ஆனால் அது வந்து மற்றவர்களுக்கு தெரியணும், சபையாருக்கு தெரியும். அவர் வந்தால் ரொம்ப ஜென்டில்மேன்பா, நல்லா பார்த்தா ரொம்ப அருமையாக பேசுவார். வெளியில் போனோன்னே இறங்கணுன்னே வாட்ச்மேன்ட்டே கடிப்பான். அப்போ என்னுடைய நல்ல குணங்கள், சாந்த குணம் யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? எல்லாருக்கும் யூனிவர்சலாக தெரிஞ்சிருக்கணும். சந்தனம்னா எங்கே வச்சாலும் அடிக்கும், டாய்லெட்டில் வச்சிங்கனாலும் அடிக்கும், ஹாலில் வச்சாலும் அடிக்கும், வெளியில் வச்சாலும் அடிக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய குணங்கள் மாற்றம் இல்லாத ஒரு குணங்களாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி ட்ரைனிங்கே இந்த வேதம் நம்மளை அதுக்கு தான் கற்றுக் கொடுக்குது. இப்போ நம்ம சரி, இப்போ தொடங்கின பகுதியில் ஒரு 2-3 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். கொலோசியரில் கூட ஒன்று படிச்சுட்டு நம்ம அங்கே போகலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம். ஏன்னா நம்மளுடைய தலைப்புக்கு பேர் தகுதி. தகுதி. இப்போ நான் தகுதியை பற்றி தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். 1:12 படிங்களேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒளியில் வாழும் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைந்தவருக்கு. இந்த சுதந்திரத்தில் நான் என்ன அடையணும்? பங்குனா தகுதி வேணும் எனக்கு. அந்த சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு என்னென்ன பாருங்க, பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும். நம்மை தகுதி உள்ளவர்கள் யார் ஆக்கியிருக்கா? என்னால் முடியாது, என்னால் முடியவே முடியாது. ஏன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்பதை நானும் அறிந்திருக்கிறேன், என்னை உண்டாக்கின அவரும் அறிந்திருக்கான். நான் என்ன நமக்குள்ளார தந்தால் அவனால் செய்ய முடியும். நல்ல அருமையான டிவி செட்டு, எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா அதுதான் நம்ம லைஃப். நிறைய நல்ல குணங்கள் நம்ம இடத்துல, அந்த மாதிரி கடவுளுடைய அந்த ஆவியின் வல்லமை நம்ம இடத்துல வெளிப்படுத்தணும், இல்லைங்களா? ஃபேனு சுவிட்சை போட்டு நம்ம எல்லாம் கீழே உட்காந்து பார்த்துட்டே இருக்கோம், அப்படியே இருந்தால் அதுக்கு பேர் என்ன? அது ஃபேன் ஆகாது, அது நமக்கு தலையில் அரிப்பை தான் உண்டாகும், இல்லைங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்துக்காக கடவுள் நம்ம அழைத்திருக்கிறார் என்றால் அந்த அழைப்பின் அர்த்தத்தை நம்ம என்னைக்கு விளங்க பண்ணணும்? சண்டே ஒன்லி ஹாலிடேன்னு போட்டிருப்போம். நம்ம அன்றைக்கி தான் என்னுடைய எல்லா மூர்க்கத்தனத்துக்கும் விடுமுறை விட்டுட்டு இங்கே வந்து பவ்யமாக உட்காந்து வெளியில் போகும்போது திரும்ப எல்லாத்தையும் பேகை தூக்கி போட்டுட்டு போகிறோமா எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுது. அதெல்லாம் வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சு, அது ரொம்ப ஜாஸ்தி. MM/M ரொம்ப நெருக்கம், இல்லைங்களா? இன்ச்சு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், MM ரொம்ப கம்மி. எம்எம்னா நீங்கள் ஒரு இன்ச்சுக்கு நான் எவ்வளோ எம்எம்னு கேட்கல, எம்எம்னா ஒரு MM-க்கு 2 MM-க்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும். அப்போ எவ்வொரு MM-க்கும் நான் என்ன தான் இருக்கணும்? என்னுடைய தகுதியை நான் என்ன பண்ணணும்? வெளிப்படுத்துகிறவனாக இருக்கணும். அதை தான் சொன்னேன். நம்ம வெளிப்படுத்தக்கூடிய நீங்கள் அவ்வளோ பேர் போனதில் 2 பேருக்கு தான் சான்ஸ் கிடச்சிச்சு கானான்குள்ளே போகிறது, காலேப்பும் யோசுவா. அவர்களுடைய பணிவை பற்றி நிறைய இடங்களில் அவர் நற்செய்தி சொன்னார்கள். அந்த மாதிரி நீங்களை ஜெயிக்கவே முடியாது அவங்கள அப்படின்னு சொன்னாங்க. இவங்க சொன்னாங்க முடியும், கடவுள் நம்மோடு இருந்தால் இதுவரைக்கும் நம்மளுக்கு செஞ்சவர் இனிமேலும் செய்வார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் வாழ்ந்ததுனால தான் அவர் 2 பேருக்கும் கானானுக்கு போவார்கள், கடவுள் அனுமதி கொடுத்து. அது மாதிரி தான் நம்ம இதில் வந்து இளைஞர்கள் முதியோர்கள்லாம் கிடையாது. வேதத்தை எடுத்தவர்கள் அவங்க எத்தனை வயதாக இருந்தாலும் இளைஞர்களாக தான் கடவுளுடைய சமூகத்தில் காணப்படும். ஏன்னா அவர்களை வைத்து அவர் பயன்படுத்துகிற விதம், இல்லைங்களா? நம்மளை எதற்காக, எந்த நோக்கத்திற்காக நம்மளை அழைத்திருக்காருன்னு இப்போ உதாரணம் சொல்லும்போது
வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். தகுதி வாசி திரும்ப நம்ம அந்த இடத்துக்கு வந்தெல்லாம் இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. அவர் கொடுத்த டைமுக்குள்ளே முடிக்கலன்னா அவர் இறங்குன்னு சொல்லுவார். சொல்ல மாட்டீங்களா? சொல்லிடுங்க, அதனால் கவலை இல்லை. ஆகையால் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத, தங்கள் வஸ்திரங்களே என்ன பண்ணல, அசிக்கப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு, சில பேர் இந்த சபைகளிலும் உண்டு. அது நமக்கு தெரியாது. ஏனென்றால் அந்த இதயங்களின் ஆழங்களை இல்லை சிந்தனையின் அடிப்படையை நோக்கக்கூடியவர் யார்? கடவுள் ஒருத்தர் தான். என்கிட்ட சிரித்து தான் பேசுவார். அவர் அங்கிட்டு போனோன்னே இவரெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு போவார். நம்ம அதுக்காக வருத்தப்பட முடியாது. நம்ம ஒரு ஆளாகவே தான் இருக்கணும். கடவுளுடைய ஆளாக இருந்தாக்கா யார் நம்மை குறித்து தப்பாக பேசுனா நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னால் கணக்கு பார்க்குறவர் கடவுள். நம்மளை நீங்கள் என் கணக்கை பார்க்க முடியாது. வேணால் கடனை வேணால் பார்க்கலாம், கணக்கு பார்க்க முடியாது இல்லைங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் பார்க்கும்போது சர்தையிலே நமக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால், அவர்கள் தான் பாத்திரவான்கள் ஆனபடினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். இப்போ நம்ம வாசித்த பகுதியில் ஒரே ஒரு தொட்டு முடிச்சலாம். ஏன்னா கேட்பேன், நீங்கள் கொடுத்த வசனத்தை பற்றி ஒரு வசனம் கூட ஒரு தடவை கூட பேசலையே. இப்போ நம்ம திரும்ப 9:62 பார்க்கலாம். முடிவுக்கு வரோம். மகிழ்ச்சியாக இருங்க. முடிச்சிட்டோம். 9:62 சொல்கிறார் பாருங்களேன். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு, இதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை பாருங்களேன், 58 படிங்களேன். அதற்கு இயேசு நரிகளுக்கு குழிகளும், நரிகளுக்கு எப்பொழுதுமே குழிகள் இருக்கு. சபையில கூட நரிகளுக்கு குழிகள் உண்டு. ஏன்னா நிறைய இடங்களில் சொல்கிறாரு, இந்த சபையை கடவுளுடைய தன்னுடைய சொந்த ரத்தத்தால் சம்பாதித்து இந்த சபையை கவிழ்த்து போடுவதற்கு ஏதுவான தந்திரமுள்ளவர்கள் சபைக்குள்ளே நுழைஞ்சிருவாங்கன்னு சொல்கிறார். அப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அவேர்னஸ் இருக்குது. எப்படி வேணாலும் ஒரு நல்ல விஷயத்தை கெடுப்பதற்கு நிறைய பேர் இருப்பாங்க, கெட்ட விஷயத்தை நல்லமாகிறதுக்கு நிறைய பேர் வரும். அப்போ இங்கே சொல்கிறாரு அது மாதிரி உண்டு. அப்போ நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு. ஆனால் மனுஷகுமாருக்கு 2-3 அப்பார்ட்மெண்ட்டை தான் வச்சுருக்காரு. அப்படி தானே சொல்லணும்? அப்படியா? தலை சாய்க்க முடியாது. நம்மெல்லாம் எல்லாருமே ஒரு அப்பார்ட்மெண்ட் இல்லை வச்சுட்டா இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டு, பிறக்காத பிள்ளை கூட 3 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிடுவானுங்க. அப்படி அந்த மாதிரி நம்மளை சிந்தனைகளை கடவுள் ஆராய்ந்து அறிந்து. அப்போ மனுஷகுமாரனுக்கு என்ன இல்லை? தலை சாய்க்க இடமே. அப்போ நம்ம எவ்வளோ இடம் வச்சுருக்கோம் அவரை சாய்க்கிறதுக்கு? வாங்க என் மேலே சாஞ்சிக்கன்னு நம்ம சொல்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா? அதுதான் தகுதி. அப்போ அடுத்ததில் சொல்கிறார் பாருங்க, அடுத்த வசனம் படிங்க. 59 பிடிச்சிருங்க. வேறொருவரை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். வேறொருவரை நோக்கி என்னை பின்பற்றி வான்னு சொல்றாரு. அதற்கு அவர், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை. அப்படின்னா அவங்க அப்பா செத்துட்டு இருக்கும்போது அவர் கூப்பிட்டாரு. அவங்க அப்பா செத்து கிடந்தாரா? நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கு. எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாம் வேறையில் இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சு போனோன்னே நம்ம பின்னாடி வந்தார். அது ஆகுமா? இவருக்கு ஆகாது, இயேசு கிறிஸ்துக்கு ஆகாது, அந்த கேட்டவருக்கு ஆகாது. அப்போ அவர் அது என்ன சொன்னார்? அதுக்கு கடவுள் உடனே அவர் இயேசு கிறிஸ்து பதில் சொல்றாரு பாருங்க. அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். மரித்தவர்களை மரித்தோர் தான் அடக்கம் பண்ணணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கடவுளுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களே ரொம்ப அக்கறை உள்ளவர்களாக இருக்கும். அதனால தான் அடுத்த வசனத்தில் சொன்னார், அப்போ வேறொருவரை நோக்கி அவர் வேறொருவரை நோக்கி சொல்ல, முதல்ல இவர் ஒருத்தட்ட சொல்லிட்டார். இப்போ வேறொருவரை நோக்கி சொல்கிறார், கடவுளே, இயேசு கிறிஸ்துவே, உம்மை நான் பின்பற்றுவேன். ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுபவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். மேலே ஒரு வசனம் தான் சொன்னார். என்ன சொன்னார்? மரித்தோர் அதை காதலை வாங்கிக்கிட்டு ஒரு அடுத்தாப்புல என்ன கேட்குறாரு? நான் போய் திரும்ப அதே மாதிரியே செய்கிறேன். அப்போ அதனால தான் சொன்னார் இயேசு கிறிஸ்து. அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவரும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர் அல்ல என்றார். அகப்பையில் கை வச்சிட்டாலும் தான் சரி, அகப்பையில் கை வச்சாலும் சரி, கலப்பையில் கை வச்சாலும் சரி, எதில் கை வச்சாலும் பின்னிட்டு பார்த்தோம்னா, இப்போ நான் அகப்பையில் ஒரு காரியத்தை எடுத்து இப்படி பின்னிட்டு பார்த்தால் நான் போட வேண்டியவருக்கு போட முடியுமா? முடியாது. கலப்பையில் கை வச்சுட்டு போகிறவங்களுக்கு இப்போ தான் கலப்பை இல்லை. இந்த கலப்பையிலே கை வைத்து பின்னிட்டு பார்த்தால் அவருடைய பலன் என்னங்கிறதுக்கு கலப்பை ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இப்போ நம்மளாம் கலப்பையே நமக்கு தெரியும், கலந்து போயிருக்கிறதுனால வயலும் வெளியுமே எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்போ அந்த கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்த்தவர்கள்
இந்த ராஜ்யத்திற்கு தகுதி உடையவர்கள். அப்படி நம்ம தகுதி எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தான் இந்த வேத வசனங்கள். இப்போ நான் சொன்னீங்களா, அவர்கள் கேட்டார்கள் பிரயோகப்பட்டனதார், இவர் சொல்கிறதுலாம் ஏதாவது நியாயம் இருக்கா அப்படின்னு வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார். நான் மட்டும்தான் ஆராயணும்னு எனக்கு மட்டுமே இல்லை. இது நான் கண்ணாடி போட்டதுனால எல்லாம் வேறு மாதிரி தெரியல. இந்த கண்ணாடியை எடுத்துட்டிங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த கண்ணாடியை எடுத்துட்டிங்கன்னா அப்போ அந்த கண்ணாடிங்கிறது அந்த கடவுளுடைய வல்லமையில் ஆவி நம்மிடத்தில் இருந்தால்தான் இந்த காரியங்களெல்லாம் நம்மளால் விளக்க முடியும். அப்படி விளக்கும் பொழுது நம்ம அந்த ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நடக்கும் பொழுது, ஏற்றுக்கொண்டு அதை நாம் வாழ்க்கையில் கடைப்பிடித்து நடக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, நம்ம கலப்பையில் கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்காம எங்கே போவோம், முன்னாடியே அவர் பின்னாடியே போவோம். என்னை பின்பற்றிவான்னு சொன்னார், அந்த மாதிரி நாம் பின்பற்றிவார். கடவுள் தாமே தொடர்ந்து நமக்கு நல்ல ஆலோசனை வழங்கி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. திருச்சி கிளை சபையாருடைய எல்லா வாழ்த்துக்கள் வணக்கங்களையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா திடீர்னு ராஜா அன்னைக்கு பேசினார். அப்போது நான் என்ன நினைக்கல, நான் சரி சார்லஸ் இலஸ் மாதிரி ஆளும் இந்த சார்லஸ் இங்கே வந்து அமைதியில் உட்காந்து கூட்டுக்கலவனையாக இருக்கார், அங்கே வந்து சொல்லியிருந்தான்னா நான் வந்திருக்க மாட்டேன். இல்லை, ஏன்னா அன்றைக்கி போகிறதுக்கு சான்ஸே யாருமே இல்லை. நிறைய பேர் கேட்குறாங்க, எல்லாருமே இல்லை எனக்கு வேலை இருக்குன்னு. அப்போ நான் ஒருத்தன் தான் வந்தேன். அப்போ எனக்கு என்ன இல்லை, வேலை இல்லை. அதை உங்கள் முடிவுக்கே விட்டு கடவுள் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார்.